ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில கூட நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வசனத்துல ஒரு 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். முதலாவதாக நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். வேதம் இப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த நம்பிக்கையில நாம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். இரண்டாவதாக உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், யோபு ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அவன் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் அவ்வளோ ஐஸ்வர்யவானா இருந்தும் எல்லாவற்றையும் இழந்தான். அவனுடைய சரீரமும் வியாதியினால் பாதிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையிலும் அவன் தேவனுக்கு விரோதமாய் தன் நாவினால் கூட பாவம் செய்யவில்லை. அந்த பாடுகள் மத்தியிலும் யோபு பொறுமையா இருந்தான். பொறுமையா இருந்து இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தலையாய் பெற்று கொண்டான். இந்த யோபு புத்தகம் உபத்திரவத்தின் மத்தியில நாம என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நாம இந்த உபத்திரவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, இந்த உபத்திரவத்தின் மத்தியில நம்ம யார நோக்கி பார்க்கணும், யாரோட சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்று இந்த புத்தகம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்தின் மத்தியில நாம பொறுமையா இருக்கும் போது கர்த்தர் அதற்குரிய பலனை நமக்கு நிச்சயமாய் தருவார். அதைத்தான் நம்ம வேதத்தில யோபு புத்தகத்துல தெளிவாய் பார்க்கிறோம். உலகத்துல பாடுகள் உபத்திரவம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இந்த உபத்திரவும் பாடும் நிரந்தரம் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். உலகத்தை ஜெயித்த மீட்பர் நமக்குள் இருப்பதினால் இந்த உபத்திரவத்தை கண்டு நாம சோர்ந்து போகாதபடி, இந்த உபத்திரவத்தின் நேரத்துல நம்ம முறுமுறுக்காதபடி, இந்த உபத்திரவத்தின் நேரத்துல பொறுமையாய் நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மூன்றாவதாக காரியம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்ம தானியேலை பார்க்கிறோம், ஜெபத்தில உறுதியாய் தரித்திருந்த ஒரு மனிதன். அவன் ஜெப வாழ்க்கைக்கு எதிர்மறையான காரியங்கள் நடக்க போகிறது, அந்த காரியங்கள் நடந்து விட்டது என்று தெரிந்த பின்பும் அவன் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனோட உறுதியான ஜெபத்தினால அவனுக்கு வந்த அந்த ஆபத்துல கூட கர்த்தர் அவனோடு இருந்து அந்த ஆபத்திற்கு அவனை தப்புவித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க பல உபத்திரத்தின் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா, இல்ல பல பாடுகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த சூழ்நிலையில நீங்க பொறுமையா இருந்து ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you.